राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधे कृष्णा की जय। वृंदावனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஐ லாஸ்ட் மை ஹார்ட் இன் பிருந்தாவன் அப்படின்னு இந்த டிஷர்ட்லாம் விற்பான். நிஜமாவே நான் வீண் நடந்திருக்கேன் பிருந்தாவனத்துல காலார. இந்த பிருந்தாவனத்தை எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு அதெல்லாம் ஒன்றும் நான் பாட்டுக்கு இப்படி போவேன், அப்படி பக்தாவை பார்ப்பேன், இப்படி ரசிச்சுட்டு இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே பிருந்தாவனத்தை எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. எனக்கு பிருந்தாவனம் பிடிக்கும், அவ்வளோதான். அங்கே இருக்கக்கூடிய ஒளிஞ்சிருக்கக்கூடிய லீலாஸ்தலங்கள், அங்கே இருக்கக்கூடிய புதிய புதிய அனுபவங்கள், இதெல்லாம் என்னுடைய தேவைகள், தேடல்கள். நான் பெருசாக அனுபவங்கள்னு தேடுறதே கிடையாது. ஓ இங்கெல்லாம் இருக்கு, இங்கே எல்லாம் இருக்கா, இங்கே அவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு, எனக்கு அது போதும். எனக்கு பக்தாளுடைய இடங்களுக்கு போகிறது இருக்குன்னா எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வேணும். என்னைக்குமே நான் என்னோட பிரார்த்தனை இப்படிதான், எனக்கு இவர்களை மாதிரி அனுபவம் வேணும்னு கேட்கவே மாட்டேன். அவர்களைப் போல பக்தியும் பக்குவமும் ஸ்ரத்தையும் வினயமும் வேணும். அது அனுபவம் வந்துடும் இல்லையா? இந்த அனுபவத்தை போக்கஸே கிடையாது எனக்கு. அந்த அனுபவத்தை அடைவதற்கான பாவம், அதுலதான் நான் போக்கஸ் பண்ணணும். கரெக்டா? நிறைய பேர் அந்த அனுபவத்தை போக்கஸ் பண்றாங்க, அனுபவத்தை விட அந்த பாவம். இப்ப துருவனை போல அனுபவம் வேணும்னா வீட்டை விட்டுட்டு போகணும், காட்டுக்கு போகணும் இல்ல. துருவன மாதிரி பாவம் வேணும். இதானே அங்க தேவை, உண்மை. அதுக்கு மேல என்ன வேணும்? பாவம். பிரகலாதன் போல அனுபவம் வேணும் அப்படின்னா அவனை போல பாவம் இருந்தா பிரகலாதன் மாதிரி கஷ்டப்படணும் அப்படி கிடையாது. பிரகலாதன் எல்லா ஸ்திதியிலுமே எப்படி ஒரு பாவத்தோட இருந்தான், அந்த பாவம் விசேஷம், அதுதான் நமக்கு பிராதான்யம். புரியுறதோ? பாவம், இதைத்தான் நாம கிரகிக்கணும். பிருந்தாவனமோ பண்டரீபுரமோ புரி ஜெகநாத கஷேத்திரமோ பத்ரிகாசிரமோ பக்தாளுடைய பாவம் மட்டுமே நாம கிரகிக்க வேண்டியது. அப்பொழுதுதான் அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த பாவம் வந்தாச்சுன்னா அனுபவம் வந்தே ஆகணும். கோபி பாவம் வந்தா கிருஷ்ணனை காதலிச்சே ஆகணும். வாத்சல்ய பாவம் வந்தா பாலகிருஷ்ணனை கொஞ்சித்தான் ஆகணும். சகா பாவம் வந்தாச்சுன்னா டே கிருஷ்ணா நடா பண்ற அப்படின்னு கேட்டுத்தான் ஆகணும். தாஸ்ய பாவம் வந்தாச்சுன்னா ஹே பிரபு, ஹே கிரிதாரி, ஹே கிருஷ்ணா இப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணித்தான் ஆகணும். இது ஸ்வபாவமாக வந்துடும். நான் பிருந்தாவனத்துக்கு போகிறது, எங்க போனாலுமே அங்க இருக்கக்கூடிய பக்தாளுடைய பாவம், ஒவ்வொருத்தரும் எப்படி பாவிக்கிறா, அவர்களுக்கு எப்பேற்பட்டதான அனுபவம் கிடைக்கிறது அப்படின்றதுதான் முக்கியம். அதில் 2 நாள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த மத்வ நவமி அன்னைக்கு அனந்தேஸ்வரர் கோவில் இல்லாம இன்னொரு கோவில் என்ன சந்திரன், எல்லாருமே அழகா பதில் சொல்லியிருந்தீர்கள். அனந்தேஸ்வரர் மந்திர்
நான் கேட்ட இன்னொரு கோவில் தான் சந்திர மௌலீஸ்வரருடைய சந்நிதி. சரியா? அது பதில் 2 நாளாக சொல்லணும்னு மறந்து போயிட்டேன். இப்போ ஞாபகம் வந்து சொல்லிட்டேன். அதனால பாவம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாவம் இருக்கும், ஒவ்வொரு பக்தாளுக்கும் ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவத்திற்கு தகுந்தாற் போல நாம் நம்முடைய அனுபவத்தை அனுபவிக்கலாம். ஓகேவா? இந்த பாக்கிய பிகாரியை பார்த்தோம், அவனோட லீலைகள்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பாக்கிய பிகாரி கோவிலேருந்து அப்படி வெளியில வந்து வச்சுக்கோங்களேன், திரும்பி இந்த பரிக்கிரமா மார்க்கத்துக்குள்ள வந்துடலாம். இந்த இம்லி தலா, சீர்காட்டு, அப்புறமா எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? பிரமர காட்டு நிறைய பார்த்தோம், ஸ்ருங்கார்வத் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ பாக்கிய பிகார்லேருந்து அப்படியே வெளியில வந்துட்டு அப்படியே இடதுகை பக்கம் நடந்து நேரினாலும் திரும்பியும் இந்த இடத்துக்கு முன்னாடி வந்துடும். அங்கிருந்து கொஞ்சம் இடதுகை பக்கம் டுவர்ட்ஸ் போனோம். நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் வலதுகை பக்கத்தில் பார்த்தோம். பாக்கிய பிகார்லேருந்து வெளில வந்துட்டு பாக்கிய பிகாரி கோவிலேருந்து இடதுகை பக்கத்தில் அப்படியே நேரம் நடந்து வந்தோம்னா திரும்பியும் பரிக்கிரமா மார்க்கத்துக்குள்ள வந்துடுவோம். ஸோ அங்கே வந்து ரைட் சைடில் இப்படி போனோம்னா நம்ம இம்லி தலா இதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறப்ப பாக்கிய பிகாரில் வந்து லெஃப்ட் டுவர்ட்ஸ் இந்த பரிக்கிரமா மார்க்கத்தினுடைய ஆரம்பத்துக்கு போகிற மாதிரி போகிறோம். அங்கே போனால் ஒரு இடம் இருக்கு, காளிய காட். எஸ், காளிய காட்டை பற்றி நாம் பார்க்கணும். சரியா? காளிய காட் எப்பொழுதுமே யூஸ்வலாக இந்த பிருந்தாவனத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி ஈவினிங் போகிறதுக்கு ஒரு 4-5 மணிக்கிட்ட ஆகிடும். ரூமில் போய் செட்டில் ஆகிட்டு சரி கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே அந்த பேட்டரி காரை பிடிச்சு வந்து நான் அழிச்சுட்டு போகிற முதல் இடம் இந்த காளிய காட். அங்கே தான் நான் முதல்ல அழிச்சுட்டு போவேன். எல்லாரும் பிருந்தாவனம் நுழைஞ்ச உடனேயே மதுரா, கோகுலம் இப்படி எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் ஸ்டே வந்து எப்பவுமே பிருந்தாவனத்தில் தான் வச்சுப்போம். நான் அப்படி தான் பிளான் பண்ணுறேன் இது வரைக்கும். ஸோ அந்த பிருந்தாவனத்தில் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய லீலாஸ்தலம் காளிய காட். ஸோ பிருந்தாவனம் போனோன்னா முதல் நாள் அன்னைக்கு ஈவினிங் ஃபர்ஸ்ட் தரிசனம் எங்கடான்னா இந்த காளிய காட் கோவிலுக்கு தான். கோவில் இல்லை, காளிய காட். அந்த கிருஷ்ணலீலாஸ்தலத்துக்கு தான் நான் அவங்கள அழிச்சுட்டு போவேன். அந்த காளிய காட் பார்ப்போம். ரோட்லயே இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் காளிய காட் அப்படின்னு சொன்னா பேட்டரி கார் எல்லாமே வந்துடுவா. ஸோ அழகா இந்த காளிய காட் அங்கே போனோம்னா ஒரு படித்துறை இருக்கும். யமுனை அங்கேயிருந்து ரொம்ப தள்ளி, யமுனை பக்கத்தில் கிடையாது. அங்கே பிராச்சீனமான ஒரு மரம் இருக்கு, கேளி கதம்ப விரக்ஷம்னு பேர். கதம்ப விரக்ஷம், கேளி கதம்ப அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மரம், கிட்டத்தட்ட 5000 வருஷமா பழைய மரம். சரியா? கிருஷ்ணன் காலத்திற்கு முன்னாடியிலிருந்து இருக்கிற மரம். ஸோ கிருஷ்ணன் காலத்துல கலெக்ட் பண்ணாலே 5000 வருஷம் தாண்டின ஒரு மரம் அது. அந்த மரம் தான் அங்க பிராதானியம். அந்த மரம் நல்ல ஒசரமா இருக்கும், நல்ல குண்டா இருக்கும். அந்த மரத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு 2 கிளைகள் எப்படி கரெக்டா அப்படி பேரலல் டு கிரவுண்ட், பூமிக்கு சமமா அது மேல ஏறி பூமியில ஒரு ஒசரத்தை இருக்கும், அப்படி நடந்து போகலாம். அந்த இடத்துல கீழே பார்த்தா படி மாதிரி கட்டியிருப்பா. அந்த இடத்துல காளியன் மேல கிருஷ்ணன் ஆடுற மாதிரி மூர்த்தி எல்லாம் வச்சிருப்பா. பக்கத்துல காளிய பத்னிகள்லாம் கண்ணனை பார்த்து சேவிக்கிற மாதிரி வச்சிருப்பா. அங்கேயே பக்கத்துல ஒரு காளிய நர்தன கோவில், அங்க ஒரு கிருஷ்ணனுடைய மூர்த்தி உண்டு. காளிய காட் அங்க இருக்கிற அந்த மரம் என்னோட ஃபேவரட் மரம். நான் பிருந்தாவனத்துக்கு போய் முதல்ல பார்த்து ரசிச்ச ஒரு மரம் அந்த காளிய காட்டில் இருக்கக்கூடிய கேளி கதம்ப விருட்சம். இந்த மரம் பச்சை பசேன்னு இருக்கு. இன்னைக்கும் அது பூக்கும் பொழுது நான் பார்த்ததில்லை, ஆனா பூக்கும். அந்த அதனுடைய பூக்கள் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும், ருத்ராட்சம் சைஸ்ல இருக்கும் அந்த பூவெல்லாம். அதுலேயே பெரிய ஆரஞ்சு டென்னிஸ் பால் மாதிரி எல்லோ கலர் ஆரஞ்சு கலர்ல பூ பூக்கும். அது கதம்ப விருட்சம்னு பேர். நிறைய பார்க்
அப்புறம் அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மரங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த கதம்ப விருட்சம். ரொம்ப பாசிட்டிவ். இது நல்ல ஒசரமா வளரும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல நல்லா ஆரஞ்சு பால் மாதிரி, டென்னிஸ் பால் மாதிரியே இருக்கும், பூக்கும். அப்படி ஒரு சுகந்தமான மனம் உண்டு. கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூ அந்த கதம்ப விருட்சத்தினுடைய பூ. அதுலேயே இது கேலி கதம், சின்னதா இருக்கும் பூ, அவ்வளவுதான். ஸோ அந்த மரம் சாதாரணமா அந்த இடம் தான் காளிய மடு. காளியன் இருந்தது எந்த இடம் அப்படின்னா, அது வந்து ஒரு குளம் மாதிரி. யமுனையினுடைய தண்ணீரே சமயத்தில் ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு இடத்துல தேங்கிடும் இல்லையா. ஸோ கரைக்கு அந்த பக்கம் இருக்கும். சமயத்தில் ஓவர்ஃப்ளோ ஆகி தேங்கினதுக்கப்புறம் தண்ணி குறையும் பொழுது பார்த்தா அது மட்டும் தனியா ஒரு குளம் போலே இருக்கும். அதுக்கு பேர் தான் காளிய மடுன்னு பேர் இந்த இடத்துல. ஸோ காளியன் யமுனை கரையில இருந்த இந்த மடுவில் வசித்தான். அந்த மடுவுல இருந்தால் அந்த மடுவுல இருந்த மற்ற மரங்கள் எல்லாம் கருகி போயிடுச்சுன்னா அவனுக்கு அவ்வளவு விஷம் உண்டு காளியனுக்கு. சரியா சம்ஸ்கிருதத்துல காளியன் இல்லை, காளியா, லீ தான். வேலி சொல்றோம் இல்லையா, சின்ன லீ தான். காளி அப்படின்னு நம்ம காளி தேவியை சொன்னோம், அந்த காளி கிடையாது, பெரிய லா கிடையாது, சின்ன லீ தான். சம்ஸ்கிருதத்துல காளியா அப்படிதான். தமிழ்ல தான் நம்ம காளியன் அப்படின்னு சொல்றோம். காளியா இதுதான் சரியான வார்த்தை. காலா, காளியா. சரியா சொல்லி வைக்கிறேன். சம்ஸ்கிருதத்துல நம்ம தமிழ்ல எழுதுவது சில தமிழ் படுத்தி எழுதுவோம் இல்லையா, அதுல காளியன் அப்படின்னு. புருஷோத்தமன புருடோத்தமன் அப்படின்னு தான் ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லுவார். விஷ்ணு சித்தரதா விட்டு சித்தன் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த விஷ்ணு தான் விட்டு, அந்த விட்டு தான் விட்டலன். சரியா அதே மாதிரி தெலுங்கு, அந்த அந்த மொழியினுடைய சரியான பெயர் தெலுங்கு. எப்படி வந்து நம்ம தமிழ், கன்னடா அப்படி சொல்லலாம். ஆனா என்ன பண்ணுவோம், தெலுங்கு அப்படின்ற வார்த்தைய தமிழ்ல சொல்லும் பொழுது அந்த அந்த தமிழ் இலக்கணத்துக்காக நடுவில் ஒரு இங்கு சேர்த்து தெலுங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனால தெரிஞ்ச ஒரு தெலுங்குக்காரமா கேட்டா, நீங்க ஏன் தெலுங்கு தெலுங்கு, இட்ஸ் நாட் தெலுங்கு, இட்ஸ் தெலுங்கு அப்படின்னு அந்த அம்மா. ஸோ தமிழ் படுத்துறதுன்னு வந்து அந்த மாதிரி. அதனால தமிழ்ல தான் காளியன், சம்ஸ்கிருதத்துல காளிய. ஏன்னா தமிழ் சம்ஸ்கிருதத்துல பெரிய லாலாம் கிடையாது, ஒரே ஒரு லா தான், சின்னதுதான் காளியா. சரியா காளிய மடு அப்படின்னு அதுக்கு பெயர். அந்த இடத்துலதான் காளியன் தங்கிண்டு இருந்தான். அழகா அந்த காளியா நிம்மதியா அங்க இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்கும் சாப விமோசனம் கிடைக்கணும் இல்லையா. சோ ஒரு நாள் கண்ணன் பலராமர் இல்லாமல் தனியாக மாடு மேய்க்க வந்தான். கூடுமான வரைக்கும் பலராமரோட தான் கண்ணனை மாடு மேய்க்க அனுப்புவார்கள். இன்னைக்கெல்லாம் கண்ணன் ஏதான விபரீதமா ஏதான ஒரு வம்படிக்கணும்னா அன்னைக்கெல்லாம் பலராமரை விட்டுட்டு வந்துடுவான். இன்னைக்கெல்லாம் பலராமர் வரலையே, அன்னைக்கெல்லாம் வம்பு தான் இந்த பயலோட. ஏன்னா பலராமர் இருந்தாருன்னா இவனை வந்து சகட்டு மேனிக்கு கண்ட இடத்துக்கெல்லாம் போக விட மாட்டான். பலராமர்கிட்ட சொல்லுவாடே, இந்த ஏரியாவெல்லாம் போகக்கூடாது, புரியுறதா அப்படின்னுடுவா. அதனால பலராமன் என்ன பண்ணுவான், அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அழிச்சுன்னு போயிடுவான். பலராமனை மீறி கண்ணன் தனியாக டெசிஷன் எடுக்க மாட்டான். பலதேவர்கோர் கீழ் கன்றாள், இப்படிதான் நம்ம ஆண்டாள் செல்லக்குட்டி சொல்லியிருக்கா. பலதேவனுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்குட்டி அப்படின்னு தான் கண்ணனை சொல்லுவாள் ஆண்டாள். அப்ப ஒரு நாள் கண்ணன் பலராமன் இல்லாம வந்துட்டான். குழந்தைகளும் வந்தாச்சு. இந்த காளிய மடுவை பார்த்தார்கள், தண்ணீரை பார்த்தார்கள். கண்ணுக்குட்டிகளும் குழந்தைகளுமா வந்தார்கள், குடித்தார்கள், விழுந்தார்கள், செத்தார்கள். இது போயாச்சு. அத்தான விஷம் இந்த காளிய மடுவில். ரொம்ப அழகா கர்க சம்ஹிதையில இந்த விஷயத்தை நாரதர் சொல்றார். காளியேன பனீந்திரேன ஜலம் யத்
நக்ஷத்திர விதூஷிதம் பீத்வா நிபேதுர் வியசவோகாவோ கோபா ஜலாந்திகே ததா தாஜீவயாமாச திருஷ்டியா பீயூஷ பூர்ணயா ஆர்திரசித்தோ ஹரி சாட்சாத் பகவான் விருஜினார்தனக. அப்படி செத்து விழுந்த அந்த அசிங்கமான விஷமுடைய தண்ணீரை குடிச்சு பார்த்து செத்து போன பார்த்தோன்னா கண்ணனுடைய ஹிருதயம் உருகிடுத்து. அப்ப பகவான் தாஜீவயாமாச திருஷ்டியா பீயூஷ பூர்ணயா, தன்னுடைய அமுதமயமான பார்வையினாலே ஒரு பார்வை பார்த்தான். அத்தனை பேரும் உயிர்த்தி எழுந்தார்கள். கிருஷ்ணனுடைய பார்வை அப்படி உயிர்த்து அப்படி சிலிர்த்து அப்படின்னு முனக வச்சிடுமா. ஏன்னா குழந்தைகளுக்கு முழிச்சவனு அதுக்கு தெரியாது, தான் செத்து போனது அதுங்களுக்கு தெரியாது. அவாளுக்கு தான் செத்து போகும்போது தெரியும். ஓ நான் செத்து போயிட்டேனே. ஓ கண்ணன் இப்படி பார்த்தான், என்னடா அப்படின்னா, கிருஷ்ணா நீதான் என்ன எழுப்பினா இல்லையா அப்படின்னு. அது அது ஒரு தொண்டை கழுதழுக்க கண்ணில் கண்ணீர் வர கண்ணன். அதுக்கப்புறம் அவ பேசுறத கேட்க கண்ணனுக்கு உட்காந்து இதெல்லாம் கேட்க பிடிக்காது. சம்டைம்ஸ் கண்ணன் என்ன பண்ணுவான், கோபிகள் ஏண்டி அன்னைக்கு அது நல்லா இருந்ததா, ஏண்டி அன்னைக்கு அந்த லட்டு நல்லா இருந்ததா, சம்டைம்ஸ் கேட்பானா. இதுக்குன்னா தற்பெருமைக்காக இல்லையா, அந்த கோபிகளுக்கு திரும்பியும் அந்த நினைவுகளை பேசி அவர்கள் அதில் மயங்கி தங்களையே மறப்பதற்காக பழங்கதைகள் பேசி. இப்போ வயசானவர்கள்லாம் சமயத்தை பழங்கதைகள் பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவளுடைய ஹிருதயம் அப்படியே முழுக்க நிறைஞ்சிருக்கு இல்லையா, தி வில் பி ஹாப்பி. அதுக்காக அவள்கிட்ட எதையோ ஒன்று கேட்கணும், அவள் எதையோ சொல்லுவா, அப்படி டைம் பாஸ் ஆகிடும் அவளுக்கு. இல்லாட்டி எதையோ யோசிச்சுட்டு இருப்பாள் இல்லையா. அதனால கண்ணனுடைய பல டெக்னிக்ல ஒன்று திரும்ப திரும்ப பல விஷயங்களை கேட்டுட்டே இருப்பான். ஏதான பழசெல்லாம் கலருவான். எதுக்குன்னு கேட்டா நம்ம மனசு அவனிடத்துல லயப்பட வைப்பதற்கான அழகான ஒரு மெடிடேஷன் டெக்னிக் இது. ஸோ கண்ணன் இந்த சமயத்தில் கேட்கல, அவனுக்கு அதை விட முக்கியம் இந்த காளியனை அடக்கணும். ரொம்ப அழகா நாரதர் சொல்றார், கடௌ பீத படம் பத்வா நீபமாருஹ்ய மாதவஹ. அழகா இந்த கண்ணன் என்ன பண்ணான்னா பீதாம்பரத்தை எடுத்து அப்படி தொண்டை வரைக்கும் எடுத்து சொருகின்றான். அப்படி ஜம்முன்னு பீதாம்பரத்தை எடுத்து வரிஞ்சு கட்டிண்டு கட 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 கடன்னு அந்த கதம்ப விருட்சத்து மேல ஏறினான் கண்ணன். உச்சசால ஜலம் திருஷ்டம் கிருஷ்ணம் சந்தா. ரொம்ப அழகா கண்ணன் அப்படி ஏறினான் மரத்தல். அந்த கண்ணன் ஏறின கலை அப்படியே வளைஞ்சே இருக்கு. இன்னைக்கு அழகா பக்கத்துல கட்டி பிடிச்சுக்கலாம். ரொம்ப அழகா கலை. அந்த கலைய ரெண்டு கலை வரும். முக்கியமா அதுல ஒரு கலை பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படியே ஹாலோவா இருக்கும், உள்ள வெறுமை ஓட்டையாவே இருக்கும் அந்த கலை. ஆனா அதுல பார்த்தா அந்த இலைகள் அதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி கலைகள்லாம் பச்சை பசேல்னு இருக்கும், பிரமிப்பா இருக்கும். அதெல்லாம் கிருஷ்ணனுடைய சரீரம் பட்ட ஒரு கிளை, சரியா தொட மாதிரி இருக்கும். அது மேல ஏறி கண்ணன் தொடைய கட்டின அப்படி நடந்து போன மாதிரி அப்படி இருக்கும். கண்ணன் அப்படி பார்த்தான், அந்த கலையில மரத்துல ஏறினான், கலை மேல நடந்தான், நேர ஜம்னு அவ்வளவு வேகம், அத்தனை கோபம், அத்தனை ஒரு அந்த அந்த அவனுடைய அந்த உக்ரம் இருக்கும் இல்லையா, அது அந்த ஆன்ம திமிரு, அதோட ஒரு குதி. அப்படி குதிச்சான். குதிச்சவன தண்ணி எல்லாம் அப்படி கலங்கிறது. அப்ப அந்த காளியனுடைய அங்கதான் அவன் தங்கிட்டு இருக்கான், அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவன் பார்த்தான், யாராவது
ஏன்னா அந்த காளியன் இருக்கக்கூடிய மடுவுக்கு பக்கத்துல இருக்க மரங்கள் எல்லாம் எல்லாம் பொசுங்கி போயிடுச்சு. அந்த காளியன் மடு மேல பறக்கிற பறவைகளை கூட பொசுங்கி போயிடும், அந்த இருக்க மீன்கள்லாம் செத்து போயிடும். அப்ப இந்த மரம் மட்டும் எப்படி இருந்தது? ஏன்னா கருடன் ஒரு சந்தர்ப்பத்துல அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வர தன்னுடைய அம்மாவை கத்ரு கிட்ட இருந்து விடுதலை பண்றதுக்கு. கத்ரு நாகங்களின் தாய், அவளுக்கு அடிமையாயிருந்தா வினதை. அந்த கதை என்னன்னு சொல்லுவோம், அதுக்குள்ள யாரை கண்டுபிடிக்க பார்க்கலாம். வினதை ஏன் கத்ருவிற்கு அடிமையாக இருந்தாள்? வினதையும் கத்ருவும் யாருடைய மனைவிகள்? வினதையின் குழந்தைகள் யார்? கத்ருவின் குழந்தைகள் யார்? கண்டுபிடிக்கும். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय। राधे कृष्ण।